எப்போ சின்ன வயசுல பார்த்தது, சரியா கூட நினைவில்லை. அப்படியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? நீங்க தான் டாக்டர் ரமேஷா? எஸ். டாக்டர் ரமேஷ், மை டியர், மை டியர். கொஞ்சம் இருங்க, முதல்ல ஆளை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கை குலுக்கணும். அரே அல்லாஹ், நம்மளுக்கு தெரியாது. நம்ம தான் டாக்டர் சையத் ஹுசைன் ஆப்பிரிக்கா ரிட்டர்ன். சையத் ஹுசைன் நீங்களா? டாக்டர், டாக்டர் வெல்கம், டாக்டர் வெல்கம். வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. ஆமா, டர்பன்ல இருந்து எப்போ வந்தீங்க? மார்னிங் பிளேன்ல பாம்பே வந்தா, ஈவினிங் பிளேன்ல மெட்ராஸ் வந்தாங்கயா. அரே நம்மள்கிட்ட நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசுறோம். என்ன டாக்டர் சொல்லுங்க. அரே நிம்பளும் கீதாவும் முகபத் மேல இருக்கீங்க சொல்லி கேள்விப்பட்டான். முகபத்? முகபத் உருது மேலே முகபத் சொன்னா, தமிழ் மேலே பியார் காதல் லவ். அரே ये सच्चा ना झूठा? சச்சா? உண்மை இல்ல பொய்? உண்மைதான் டாக்டர். அரே பையா, நிம்பள் அவளுக்கு அனாதே பொண்ணு சொல்லி ஆரம்பத்துல லவ் பண்ணி அப்புறம் கையே விட்டா, நம்ம நிம்மளே பிரியாணி பண்ணி பார்சல் பண்ணி ஊர் மேலே அனுப்புறோம். அந்த அளவுக்கு வராது டாக்டர். பின்ன எந்த அளவுக்கு வரும்? கீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அரே நிம்பள் முடிவு பண்ணிட்டான். நிம்பளுக்கு வாப்பா உம்மா பர்மிஷன் வேணாம்? அம்மாவை கூப்பிடுறேன் டாக்டர். புலாவ் புலாவ். புலாவா? அரே சோத்துராமா, புலாவ் சொன்னா கூப்பிடு, அம்மாக்கு கூப்பிடு. இதோ கூப்பிடுறேன் டாக்டர். அம்மா, அம்மா, மாமா வந்திருக்காருமா. அம்மா, என்னடா மாமா வந்திருக்காருமா. மாமாவா? அப்படி யாரும் எனக்கு கூட பிறந்தவங்க இல்லையே. எந்த மாமாவை சொல்ற? அதாம்மா, அந்த ஆப்பிரிக்கா மாமா. அட நம்ம கீதா இல்ல, வளர்ப்பு தந்தை, காட் ஃபாதர், அவரே வந்திருக்காருமா. வாமா. டாக்டர் மாமா, எங்க அம்மா. ஓ, சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். வணக்கம், உட்காருங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. பொண்ணை பார்க்க நாங்க முன்னால வரதா முறை. ஆனா பையன் முந்திக்கணும், ஏற்கனவே பொண்ணு பார்த்து விட்டான். நம்ம லீவு மேலே வந்திருக்கிறான். நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள கல்யாண தேதி முடிவு பண்ணிடுவான். கல்யாணம் சரி. அரே அல்லாஹ், मेरा दिल खुशी होता है. ஆமா மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவசரத்தை பாத்தீங்களா? இதே அவசரம் தான் கீதாவுக்கு இருக்குது. நல்ல சமாதானம் பேசி முடிவு பண்ணிட்டோம். பாக்கு வெத்தல மாத்திக்கிற மாதிரி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. உடல சாப்பிடுங்க மாமா. டேரோ டேரோ. இந்தா, இது என்ன மாமா? கல்யாணம் கி நிச்சயம் பண்ணா மாப்பிளைக்கு மொஹர் கொடுக்கறான். மகர்? மொஹர், வரதட்சணை, வரதட்சணை. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. இந்தா பாதி கடி. அப்ப மீதி யாருக்கு? மீதி பாதி இவனுக்கு வருங்கால பீபிக்கு. பாய தோறம். ஆளையா சாப்பிட போறேன், கொஞ்சமா தோறம். யாருங்க நீங்க? டாக்டர் சயீத் ஹுசைன் ஃப்ரம் தர்பன் ஆப்பிரிக்கா. உட்காருங்க உட்காருங்க. பத்மா, நீ போய் கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வா. சார், நீங்க நிஜமாவே டாக்டர் சயீத் ஹுசைன் தானா? நிஜமாவே? அப்போ டாக்டர் சயீத் ஹுசைன் போய் சொல்லி எனக்கு முன்னாடி யாராவது வந்தாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களை மாதிரி யாருங்க வர முடியும்? டாக்டர் ரமேஷ் மட்டும் வர முடியும். பேட்டி, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, ஆனா உன் வாய்க்கு ஸ்வீட் கிடைக்கும். ரமேஷ் கிடைச்ச ஸ்வீட். பேட்டி, நேரா ரமேஷ் வீட்டுக்கு போய் உனக்கும் அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அங்கிள் இங்கதான் வர்றான். மாமா, என் விஷயத்துல மூடி கிடந்த தெய்வங்களோட கண்ணெல்லாம் திறந்துடுச்சு நினைக்கிறேன். பாசத்தை காட்டா யாரோ ஒரு அண்ணன் என் ஆசையை தீர்த்து வைக்க ஆப்பிரிக்காலில் வந்த நீங்க. இதுல ஏன் அதிர்ஷ்டம் எதுவுமே இல்லை மாமா, எல்லாம் எங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தான். அது மட்டும் இல்லையம்மா, எங்கிருந்தோ உனக்காக கவலைப்பட்டு இருக்கிறானே உங்க அண்ணன் ராஜ், அவன் ஆசையும் தாம்மா. நீங்களா அண்ணா? ஆமாம் தங்கச்சி. இதா தோடி, இதா பாரு மீச. இருக்கா இந்த நாடகமா? ஓ சம்மதம் வாங்குறதுக்காக ரமேஷ் இந்த வேஷம் போட்டான். ரமேஷோட அம்மா சம்மதம் வாங்குறதுக்காக நான் இந்த வேஷம் போட்டேன். ஆப்பிரிக்கா மாமா வராரோ இல்லையோ, அவர் பேரை சொல்லி பல நல்ல காரியம் நடக்குது. உன் கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நான் நடத்தி வைக்கிறேன்பா. அதுவும் என்ன கேட்காம கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? உங்க அம்மா அப்பாவை கேட்டுக்கிட்ட என்ன நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? இதோ பாருங்க,
ஆரம்பத்தில இருந்து அவன் கீதா கீதான் சுத்திக்கிட்டே வரான். நமக்கு இருக்கிறத ஒரே பிள்ளை, அவன் இஷ்டத்துக்கு தான் விடுவோமே. அது சரிடி, அந்த பொண்ணோட அந்தஸ்து குடும்பம் அது கூட எனக்கு தெரிய வேணாமா? அப்பா திருடனை சோதிக்கிற மாதிரி வரப்போற மருமகளை நான் சோதிக்கணும். போகாத உங்க போலீஸ் புத்தி. போகாதே. சரி, அந்த பொண்ணோட முழு விவரத்தையும் நானே விசாரிச்சுக்கிட்டு உங்க சந்தேகத்தை நானே போக்கிடுறேன். போதுமா? எங்க அம்மா உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமாவா? ஒரே ஊரு, பக்கத்து வீடு, ஒன்னாவே படிச்சோம். ஏமா கீதா, உங்க அண்ணன் கூட சின்ன வயசுலயே காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டனே, திரும்பி வந்துட்டானா? இல்லைங்க, அவர் இருந்தா நான் எங்க இப்படி அனாதை மாதிரி இருக்கணும். கீதா, இப்போ நீ அனாதை இல்லம்மா. பார்வதிக்கு நீ மகனா, எனக்கு மருமகளா வரப்போற. இந்த பாரு, நான் வரட்டுமா? நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க, அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்களே. கல்யாணத்துக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, உடனே நான் கடைக்கு போகணும் இல்லையா? நானும் உங்க கூட கடைக்கு வரேங்க. நாளைக்கு எங்க அண்ணன் பிறந்த நாள், அவர் நினைவா ஏதாவது வாங்கணும்னு விரும்புறேன். வாமா, போங்க. பாஸ், இதுதான் ராஜோட ரூம். அன்னைக்கு நீ என்கிட்ட விளையாண்ட இல்ல, இத்தோட உன் கதை முடிஞ்சு போச்சு. மாயவன் அண்ணனை காணவில்லை என்று மயங்குகிறாள்.
ஒரு தடவை எங்க அண்ணன் ராஜு பிறந்த நாள் அன்னைக்கு வாட்ச் வாங்கி வச்சிருந்தேன். அதை கட்டிக்கிறதுக்கு அவன் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் அவனோட இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எங்க அண்ணன் ராஜு திரும்பி வந்துடலாம். இருந்தாலும் எனக்கு நீங்களும் ஒரு அண்ணன் தானே. இந்தாங்க, இந்த வாட்சை கட்டிக்கங்க. கீதா, இந்த அண்ணன் உனக்கா ஒரு பரிசு வச்சிருக்கான். என்னன்னு தெரியுமா? என்னன்னா? இதுவரை அக்கா, நான் இவங்களோட விளையாட போறேங்க. போயிட்டு வாமா.